ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு யூடியூப் பார்த்துட்டு தான் செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த ரெசிபி நேம் பார்த்திங்கன்னா எக் சில்லி பெப்பர் ஃப்ரை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான எக்கை வந்துட்டு எடுத்து கழுவிட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஆனியனும் கொஞ்சம் இஞ்சி பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியே. எக்கு வந்து வெந்துருச்சுங்க. ஸோ அதை வந்து உரிச்சிட்டு எக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து மைதா மாவும் அப்புறம் வந்துட்டு சில்லி பவுடரும் ஆட் பண்ணி ஆயிலில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு மஞ்சக்கரு சேர்த்தலைங்க, அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அது வந்து போட்டால் எண்ணெயில் ஒரு மாதிரி ஆகிரும். குருமிளகும் சீரகமும் காரத்துக்காக வந்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் பெப்பர் மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம கட்டின ஆனியன் எல்லாமே போட்டு இந்த மாதிரி தாளிச்சுக்கணும். ஸோ அது வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்ல, அதை வந்துட்டு அந்த எக்கு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சாஸ் ஆட் பண்ணிக்கல. இந்த மாதிரி லைட்டாக தான் பெப்பர் வந்து போட்டுட்டு கொஞ்சம் காரமாக தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. என்னோடய பாட்டி வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பாட்டிக்கிட்ட இப்படி ஒரு ரிவ்யூ வாங்கினது வந்து எனக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டாங்க. அப்புறம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. மீட் த நெக்ஸ்ட் வீடியோ.